காசிமேட்டில் புத்தாண்டு வாழ்த்து சொல்வதில் ஏற்பட்ட தகராறில் கப்பல் மாலுமி கொலையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையில் நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. அதே நேரத்தில் அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருந்தனர். நள்ளிரவு 12 மணி ஆனதும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகளை பகிர்ந்து கொண்டனர். சென்னை காசிமேட்டில் இப்படி புத்தாண்டு வாழ்த்து சொல்வதில் மோதல் வெடித்தது. இதில் ஒருவர் கொலையான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கொலை செய்யப்பட்டவர் காசிமேடு சிங்காரவேலர் 1வது தெருவை சேர்ந்த குமரேசன் என்ற இளைஞராவார். அங்கு வசிக்கும் விஸ்வநாதன் தமிழ்செல்வி தம்பதியின் மகனான இவர் கப்பலில் மாலுமியாக உள்ளார். தற்போது விடுப்பில் ஊர் திரும்பி உள்ளார். அவருக்கு அடுத்த வாரம் திருமணம் நடைபெற இருந்தது. இன்று புத்தாண்டு என்பதால் வீட்டிற்கு உணவு வாங்கி வர குமரேசனும் அவரது நண்பர் ராகேஷும் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் 3 பேர் முகமூடி அணிந்து வந்துள்ளனர். அவர்கள் குமரேசன் மற்றும் அவரது நண்பரை அணுகியுள்ளனர். அவர்கள் மது அருந்தியிருந்ததாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் தமது பெயர் பட்டு சரவணன் என்று தெரிவித்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக அவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது மூவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குமரேசனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். தடுக்க சென்ற ராகேஷுக்கும் வெட்டு விழுந்தது. இருவரின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டிலிருந்த குமரேசனின் தந்தை விஸ்வநாதன் ஓடி வந்து காப்பாற்ற முயன்றுள்ளார். அப்போது அவரையும் கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு மூவரும் தப்பி சென்று விட்டனர். இதில் குமரேசன் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மற்ற இருவரையும் அந்த பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் காசிமேடு போலீசார் விரைந்து வந்தனர். குமரேசன் சடலத்தை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலையில் ஈடுபட்டது அதே பகுதியை சேர்ந்த சரவணன், ஆகாஷ் மற்றும் அபினேஷ் என தெரிய வந்துள்ளது. அவர்களை காசிமேடு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் முகமூடி அணிந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்வதில் ஏற்பட்ட தகராறில் கப்பல் மாலுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.